அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் எஸ்ஆர்வி ஃப்ரீ டெஸ்ட் 2க்கான கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கான அஃபீஷியல் டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இந்த வீடியோ பதிவில் கிட்டத்தட்ட ஒரு 120 கேள்விகள் நம்ம பார்க்கணும், சரிங்களா? ஆனால் 120 கேள்விகள் பார்ப்பது மிகவும் கடினம். அதனால் நம்ம இந்த வீடியோ பதிவில் மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் மாத்திரம் பார்க்கலாம். பிடிஎஃப் உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன், அதனால் டவுன்லோட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த பிடிஎஃப்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் உங்களுக்கு எஸ்ஆர்பி எக்ஸாமில் கேட்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் கொஸ்டின், இந்தியாவில் முதலில் கூட்டுறவு சட்டக்குழு எட்வர்ட் லா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 1901 இந்திய அரசால் இந்த குழு உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் தான் இந்தியாவில் கூட்டுறவு கடன் சங்க சட்டம் இயற்றப்பட்டது 1904. இந்தியாவின் முதல் கூட்டுறவு கடன் சங்க சட்டம் எப்போது இயற்றினாங்க அப்படின்னு சொன்னால் 1904. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் 1904 திருவூரில் இந்தியாவின் முதல் கூட்டுறவு கிராம கடன் சங்கம் துவங்கப்பட்டது. அதே வருஷம் பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவல்லிக்கேணியில் நகர கூட்டுறவு கடன் சங்கம் துவங்கியிருப்பாங்க. காஞ்சிபுரத்தில் நகர கூட்டுறவு வங்கியை துவங்கியிருப்பாங்க, சரிங்களா? கடன் இல்லாத கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கக்கூடிய வகையில் சட்டம் எப்போ ஏற்றினாங்கன்னா 1912 ஏற்றிருப்பாங்க. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் தலைமை கூட்டுறவு நிறுவனங்கள் துவங்கப்பட்டது. அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா நுகர்வோர் கூட்டுறவு அமைப்புகள், மீனவர் கூட்டுறவு சங்கம், விற்பனை சங்கங்கள், இது போன்ற சங்கங்கள் இந்தியாவிலையும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் துவங்கப்பட்டது. மாண்டேகு செமஸ்போர்டு அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1919 தான் இந்த சட்டம் அதாவது பரிந்துரைகள், இந்த பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த பரிந்துரை அடிப்படையில் தான் இந்த கூட்டுறவு என்பது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருந்து, அதாவது மத்திய அரசுடைய பட்டியலிருந்து மாநில அதாவது மாகாண பட்டியலுக்கு மாற்றப்படுது. அந்த வகையில் ஒவ்வொரு மாகாணங்கள்லையும் அதற்கப்புறம் தனித்தனியாக கூட்டுறவு சட்டங்கள் என்பது இயற்றப்பட்டது. மெட்ராஸ் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1932 இயற்றிருப்பாங்க. முதலாக இந்தியாவிலேயே மாகாணம் தனக்கென்று முதல் கூட்டுறவு சட்டம் எங்கே இயற்றினாங்க அப்படின்னு சொன்னால் மகாராஷ்டிரா 1925 உருவாக்கியிருப்பாங்க. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் 1932 உருவாக்கியிருப்பாங்க. அகில இந்திய கிராம கடன் குழு யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஏடி கோர்வாலா தலைமையில் உருவாக்கியிருப்பாங்க, ஆர்பிஐ, சரிங்களா? இந்த குழு 1951 உருவாக்கியிருப்பாங்க. 1954 அறிக்கை சமர்ப்பிச்சிருப்பாங்க. இவங்களுடைய மிக முக்கியமான பரிந்துரைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கடன் இணைப்பு திட்டம், அதுக்கப்புறம் இந்த பாரத ஸ்டேட் வங்கி உருவாக்கம், இதெல்லாம் இவங்களுடைய மிக முக்கியமான திட்டம். இந்த குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் தான் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த இம்பீரியல் பேங்க்ஸ் ஒரு சில பொதுத்துறை வங்கிகளோட வேற தனியார் வங்கியோடு இணைக்கப்பட்டு பாரத ஸ்டேட் பேங்க் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டு 1955 செயல்பட தொடங்கியது. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி அப்படின்னு சொன்னால் நம்ம பாரத ஸ்டேட் பேங்கை சொல்லலாம். அது உருவாகுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இந்த ஏடி கோர்வாலா தலைமையிலான குழு. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1961 பிறகு தற்போது நடைமுறையில் உள்ள சட்டம் எது? இது கண்டிப்பாக கேட்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள செயற்பதிவாளர்கள் கிட்டத்தட்ட 13 செயற்பதிவாளர்கள் ப்ளஸ் 14னா நம்ம கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சேர்த்து நம்மளுக்கு 14. இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கூட்டுறவு சங்கங்களும் இந்த 1983 கூட்டுறவு சட்டத்தின் அடிப்படையில் தான் மேலாண்மை செய்யப்படுகிறது மற்றும் நிர்வகிக்கப்படுகின்றது. அதனால் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இதில் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த 1983 கூட்டுறவு சங்க சட்டத்திற்கு விதிகள் 1988 நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் கூட்டுறவுகளின் ஜனநாயகமயமாக்கல் தொடர்பான குழு யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டதுன்னா அர்த்தநாரீஸ்வரர் தலைமையில் உருவாக்கப்பட்டது. அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் மாதிரி கூட்டுறவு சட்டம் தொடர்பான குழு யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டதுன்னா பிரகாஷ் தலைமையில் உருவாக்கப்பட்டது. பல மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இது ரொம்ப முக்கியம், சரிங்களா?
இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் பல மாநில கூட்டுறவு சட்டம் தான் பல அலகுகள் கூட்டுறவு சங்கம்னு நினைக்கிறேன். ஸோ 1942 ஏற்றிருப்பாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியிலேயே இந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1984 இந்த சட்டத்தை வந்து மறுசீரமைப்பு பண்ணியிருப்பாங்க. அதன் தொடர்ச்சியாக கடைசியில் 2002 திருத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் இந்தியாவில் உள்ள பல மாநில கூட்டுறவு சங்கங்கள் அனைத்தும் ஸோ இந்த 2002 இயற்றப்பட்ட இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் மேலாண்மை செய்யப்படுகின்றது. ஸோ அதுக்கப்புறம் 97வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2011. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக எஸ்ஆர்பி எக்ஸாமில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டு நடந்த டிஆர்பி எஸ்ஆர்பி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரியா? தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி ஒரு சங்கத்தை பதிவு பற்றி குறிப்பிடக்கூடிய பதிவு அதாவது பிரிவு 8 வந்து விண்ணப்பம், 9 பதிவு, 10 பதிவு சான்றிதழ். ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா கேள்வியும் சட்டத்தை பொறுத்தளவில் மிக முக்கியமான கொஸ்டின் தான். ஸோ அதனால் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிடுங்க. நான் எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு 20-30 நிமிஷத்துக்கு மேலே போயிடும். ஸோ அதனால் முக்கியமான கொஸ்டினுக்கு மாத்திரம் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு கூட்டுறவு சங்கத்தில் கிடைக்கக்கூடிய அந்த நிகர லாபம் என்பது பிரிவு 72 கீழ் பகிர்வு செய்யப்படும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். இந்த செக்ஷன் ரொம்ப முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பதிவாளரால் அது விசாரணை, அதாவது 81 கீழ் விசாரணை, 82 கீழ் ஆய்வு மற்றும் புலனாய்வு, அதுக்கப்புறம் 84 பார்த்துக்கிட்டிங்கன்னா பதிவு செய்யப்பட்ட அந்த சங்கத்தில் உள்ள கணக்கு புத்தகங்களை பராமரிக்கக்கூடிய முதன்மை பொறுப்பு யாருக்குன்னா அங்கே நிரந்தரமாக வேலை பார்க்கக்கூடிய செயலாளருக்கு தான். சரிங்களா? செயலாளர் இல்லாத பட்சத்தில் தான் தலைவர் வந்து அதை பராமரிப்பதற்கு கடமைப்பட்டவர். ஸோ அதுக்கப்புறம் முறைகேடுகளில் யாரும் ஈடுபடும் பட்சத்தில் அவர்கள் மீது தண்டத்தீர்வு நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய இந்த பிரிவு வந்து 87. இந்த தண்டத்தீர்வை சார்ந்த உத்தரவுகளை பிறப்பிப்பது துணை பதிவாளர். அதை நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நிர்வாக குழு கலைத்தல் 88. செக்ஷன் 88க்குள்ள நிர்வாக குழு கலைப்பாங்க. தகராறு வந்து பிரிவு 90. பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்கத்தை கலைக்கிறது வந்து 137 கீழே கலைப்பாங்க. தாவா ஆணை முடிவுகள் மற்றும் உத்தரவுகள் நிறைவேற்றுதல் இது சார்ந்தவைகள் சார்ந்து குறிப்பிடுவது செக்ஷன் 143. ஸோ அதுக்கப்புறம் எல்லா கொஸ்டின்ஸுமே பாருங்கள், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. சரியா? ஸோ முடிந்த அளவு உங்களுக்கு நான் நல்ல கொஸ்டின் தான் இந்த டெஸ்ட்டில் கொடுக்குறேன். ஸோ நம்ம ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு நான் டெலிகிராமில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? ஸோ அதனால் இதுவே நம்ம இந்த 50 வேக்கண்ட்டுக்கு நம்ம எக்ஸாம் எழுத போகிறதுக்கு இந்த டெஸ்ட்டு இந்த கொஸ்டின்ஸே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பொதுப்பேரவை குறிப்பிடக்கூடிய பிரிவு வந்து 32. நிர்வாக குழுவை குறிப்பிடக்கூடிய பிரிவு 33. ஸோ கூட்டுறவு தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடுவது 33A. அனைவரும் ஒருவருக்காக ஒருவர் அனைவருக்காக என்பது எதனை குறிக்கிறதுனா கூட்டுறவு தாரக மந்திரம் தான். ஸோ ஒரு சங்கத்துடைய தணிக்கை அறிக்கை யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னா பதிவாளருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். தணிக்கை கட்டணத்தை நிர்ணயிப்பது பதிவாளர், தணிக்கையாளரை நியமனம் செய்வது பதிவாளர். ஸோ பதிவாளருக்கு நிறையா வேலை பொறுப்புகள் வந்து இந்த கூட்டுறவு நிறுவனங்கள் சார்ந்த வளர்ச்சியில் இருக்குது, ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் நிதியாண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட்டுறவு சங்கத்தை பொறுத்தளவில் நிதியாண்டு ஏப்ரல் 1 to மார்ச் 31. இது ஒரு மிக முக்கியமானது. கண்டிப்பாக அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் போர்ஷன்லேருந்து இது கொஸ்டினாக உங்களுக்கு கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு கூட்டுறவு சங்கத்துடைய தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறதுனா அந்த நிர்வாக குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. ஸோ உறுப்பினர்களால் நிர்வாக குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. நிர்வாக குழு உறுப்பினர்களால் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சங்கத்தின் சொத்துக்களை பாதுகாக்கும் இறுதி பொறுப்பு யாருடையது? ஸோ சங்கத்தை பொறுத்தளவில் இந்த நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு உண்டு, தலைவருக்கு உண்டு, அதே போல் செயலாளருக்கும் உண்டு. ஸோ மேக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிடுங்க. எல்லாமே உங்களுக்கு நான் பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ 120 கேள்விகள் தான். இந்த 120 கேள்விகளையும் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதிலேருந்து கேட்கக்கூடிய
5லேருந்து 6 கொஸ்டின் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? மேக்ஸ்லேருந்து கண்டிப்பாக 50க்கு மேற்பட்ட கொஸ்டின் கூட கேட்கலாம். அதனால் கொடுக்கக்கூடிய அந்த மேக்ஸ் கொஸ்டின்ஸை டெய்லியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப கஷ்டமான மேக்ஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் டெஸ்ட்டுக்கு கொடுக்க மாட்டேன். சரிங்களா? ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கக்கூடிய அளவில் உள்ள சம்ஸ் தான் கொடுப்பேன். ஸோ அதனால் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வேறு ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஸோ அது போக எஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுல நிறைய எரர் வருது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ எஸ்ஆர்பியோடைய அந்த நம்பர் கால் பண்ணி கேட்கக்கூடிய நம்பர் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கால் பண்ணி 1க்கு 2 முறை சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க வந்து அதில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க. இல்லைனா அப்படியே வந்து விட்ருவாங்க. சரிங்களா? லாஸ்ட் டேட் வந்து இந்த மாதம் 31ஆம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து ஒரு முறை அப்ளை பண்ணுங்கள். ஸோ நைட்டு நேரங்களில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ வந்து சர்வர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு எரர் காமிக்காது. ஸோ வேறு ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு 14 பிடிஎஃப் கொடுப்பேன். ஸோ ஆல்ரெடி போன டெஸ்ட்டில் ஒரு 23 பிடிஎஃப் ஆல்ரெடி டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 14 அந்த 23 இதை மாத்திரம் ப்ராப்பராக தெளிவாக பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு அது போதுமானது. நன்றி.